அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுற்றி வர முஸ்லிம் நாடுகள் நடுவே ஒரு யூத நாடு, அந்த நாடுதான் இஸ்ரேல் என அழைக்கப்படுகின்றது. அந்த நாடு எவ்வாறு உருவானது, எப்போது உருவானது, அது யாருடைய பிரதேசம், யாருக்கு சொந்தமான பிரதேசம், அது எப்படி ஆக்கிரமிக்கப்பட்டு முஸ்லிம்களின் கைகளிலிருந்து பறித்தெடுக்கப்பட்டு இன்று யூதர்கள் தங்களுடைய பூமி என தம்பட்டம் அடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பற்றித்தான் நாம் இந்த பதிவிலே பார்க்க போகின்றோம். எங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசலாக கஅபத்துல்லாவை அடையாளப்படுத்துகின்றார்கள். அதே போன்று பூமியில் இரண்டாவது கட்டப்பட்ட பள்ளிவாசலாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தியுள்ளார்கள். இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அமைந்துள்ள பூமிதான் பலஸ்தீனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு பல நபிமார்கள் வாழ்ந்து மரணித்த பூமியாகவும் இந்த பலஸ்தீன பூமி காணப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வந்த பொழுது அவர்கள் மக்காவில் இருக்கின்ற காலத்திலே மிஹ்ராஜ் அழைத்து செல்லப்பட்டார்கள். மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா அவர்களை பூமியிலிருந்து சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் அழைத்து செல்வதற்காக முதல் இடமாக பலஸ்தீனத்தின் மஸ்ஜிதுல் அக்ஸாவை தான் ஆக்கினான். அங்கிருந்துதான் அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலே சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றான். அதற்கு பிறகு மிஹ்ராஜ் பயணத்தில் வைத்துத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்படுகின்றது. பிறகு முதலாவது கிப்லாவாக பைத்துல் முகத்தஸ் தான் ஆக்கப்படுகின்றது என்பதும் நம் எல்லோருக்கும் தெரிந்த விடயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் மக்கா, மதீனா போன்ற பிரதேசங்களை தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். பெரும்பாலும் அவர்களுடைய ஆட்சி வேறு இடங்களுக்கு பெரிய அளவில் செல்லவில்லை. ஒரு சில இடங்களுக்கு தூதர்களை அனுப்பி தவ்வா செய்து இருக்கின்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற காலகட்டத்தில் உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு படையை அனுப்பினார்கள். அது சாமை நோக்கிய படை என்ற வரலாற்றை நாம் படித்திருப்போம். சாம் பிரதேசம் என்பது பலஸ்தீனத்தை உள்ளடக்கிய பிரதேசமாக இருக்கின்றது. இஸ்லாமிய வரலாற்றை தெரிந்தவர்களுக்கும் இஸ்லாமிய நாகரிகத்தை படித்தவர்களுக்கும் இது தெரியும். எனவே உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாம் பிரதேசத்திற்கு ஒரு படையை அனுப்புகின்றார்கள். அந்த படை செல்லும் வழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு எட்டுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் திரும்பி சென்று விடுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் தான் பலஸ்தீனம் வெற்றி கொள்ளப்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் பலஸ்தீன் கிறிஸ்தவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பலஸ்தீனை வெற்றி கொண்ட பின் மிகவும் கண்ணியமான முறையில் அந்த பலஸ்தீனை முஸ்லிம்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருகின்றார்கள். அங்குள்ள மக்கள் மிகவுமே கண்ணியமாக, அந்நிய மத மக்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் மிகவுமே கண்ணியமான முறையில் அவர்களால் நடத்தப்பட்டார்கள் என்பதை நாம் வரலாற்றிலிருந்து அறிந்து கொள்ள முடிகின்றது. இப்படி கலீஃபாக்களினுடைய ஆட்சி காலம் முடிய உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த சாம் பிரதேசத்தில் பல பிரச்சனைகள் உருவாகின்றது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக பிற்பட்ட காலங்களிலே இந்த சாம் பிரதேசத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். இதனால் இவர்கள் பல படையெடுப்புகளை மேற்கொள்கின்றார்கள். இந்த படையெடுப்புகள் சிலுவை யுத்தம் என்று அறியப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு பின் 12ஆம் நூற்றாண்டில் பல நாடுகள் பலஸ்தீனை கைப்பற்ற வருகின்றன. அந்த காலத்தில் தான் சலாவுத்தீன் அய்யூபி அங்கு இருக்கின்றார்கள். அப்பொழுது பிரிட்டிஷ், பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மன் போன்ற பல நாடுகள் ஒன்றிணைந்து பலஸ்தீனை கைப்பற்ற வருகின்றார்கள். அப்பொழுது சலாவுத்தீன் அய்யூபி அவர்களுடைய தலைமையின் கீழ் அவர்கள் அந்த படைகளை திருப்பி அனுப்பிய வரலாறு இருக்கின்றது. இவ்வாறு மாறி மாறி பலஸ்தீன் முஸ்லிம்களுடைய கைகளிலும் கிறிஸ்தவர்களுடைய கைகளிலும் இருந்து இறுதியில் அது முஸ்லிம்களுடைய கையில் இருக்கின்றது. இந்த நிலையில்தான் மனிதர்களிலே ஒரு வித்தியாசமான மனநிலையை கொண்ட ஒரு படைப்பாகிய இந்த யூதர்கள் அங்கு நுழைகின்றார்கள். அதாவது அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது இந்த யூதர்கள் அவர்களை பற்றி தாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்தி கொள்வதாக கூறுகின்றான்.
ஆனால் இந்த யூதர்களை பொறுத்தவரையில் உலகில் அவர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லை. ஆனால் உலகத்தில் முஸ்லிம்களுக்கோ பௌத்தர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இந்துக்களுக்கோ நாடு என்று ஒன்று இருக்கின்றது. ஆனால் இந்த யூதர்களுக்கு உலகத்தில் தனி நாடு என்ற ஒன்று இல்லை. இவர்கள் உலகில் ஒவ்வொரு நாட்டிலும் சிறு சிறு பகுதிகளாக வாழ்ந்து வந்தனர். இந்த சந்தர்ப்பத்தில் யூதர்களிடம் தங்களுக்கும் ஒரு தனி நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனை ஏற்படுகின்றது. இதை ஒரு நெறிமுறைப்படுத்தப்பட்ட திட்டமாக முன்னெடுக்க தொடங்கியவர் யூதர்களின் தலைவராக இருந்த ஹேட்டில் என்பவன். இந்த ஹேட்டில் ஒரு புத்தகம் எழுதினான். அத்தௌலா அல் யஹூதியா என்ற இந்த புத்தகம் 1896ஆம் ஆண்டு எழுதி யூதர்கள் மத்தியில் விநியோகிக்கப்படுகின்றது. அடுத்த ஆண்டு 1897ஆவது ஆண்டு சுவிட்சர்லாந்து நாட்டில் ஒரு மாநாடு கூடப்படுகின்றது. அந்த மாநாட்டிலே முக்கியமான யூத தலைவர்கள் பங்கேற்கின்றார்கள். அந்த மாநாடு கிட்டத்தட்ட ஒரு மாதம் நடைபெறுகின்றது. அந்த மாநாட்டு இறுதி முடிவு என்னவென்றால் அவர்கள் ஒரு யூத சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பதாகும். அதாவது உலகத்தின் பல பாகங்களிலும் சிதறி வாழக்கூடிய யூதர்கள் ஒரு இடத்தில் ஒரு தலைமையின் கீழ் ஒரு யூத நாட்டில் வாழ வேண்டும் என்பதாகும். இதற்காக ஒரு நாட்டை தேர்வு செய்து அங்கு நாம் எங்களுடைய சாம்ராஜ்யத்தை அமைக்க வேண்டும் என முடிவு செய்கின்றார்கள். அந்த இடம்தான் பலஸ்தீன் ஆகும். எனவே இதற்கு பல திட்டங்கள் வகுக்கப்படுகின்றது. இதில் மீடியா தொடர்பு, இரகசியமான குழுக்கள், பகிரங்கமான குழுக்கள் என உருவாக்கப்படுகின்றது. பல திட்டங்களை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள். இதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தை நாடுகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் பலஸ்தீன் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் 2ஆம் உலக மகா யுத்தம் நடைபெறுகின்றது. எனவே பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த யூதர்களை உளவு வேலைக்காக பயன்படுத்துகின்றார்கள். யூதர்கள் உலகின் பல பாகங்களிலும் வாழ்ந்ததன் காரணமாக உயர் பதவிகளில் அந்தந்த நாடுகளில் இருந்தனர். இராணுவத்திலும் ஏனைய துறைகளிலும் உயர் பதவிகளில் இருந்ததன் காரணமாக அந்தந்த நாடுகளினுடைய இரகசிய திட்டங்களை உளவு பார்த்து பிரிட்டிஷுக்கு கசியவிட்டனர். ஜெர்மனுக்கும் பிரிட்டிஷுக்கும் இடையில் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஜெர்மனுடைய இரகசியங்களை பிரிட்டிஷுக்கு உளவு வேலை பார்த்து சொன்னதன் காரணமாகத்தான் ஹிட்லர் அந்த காலத்தில் யூதர்களை கொன்று குவிக்க வேண்டும், இந்த யூத இனம் என்ற ஒரு இனமே இந்த உலகில் வாழக்கூடாது என்று ஜெர்மனியில் வாழ்ந்த யூதர்களை கொன்று குவித்து கொண்டிருந்தான், இனப்படுகொலை செய்தான். அதற்கு காரணம் இவர்களுடைய இந்த நரித்தனமான குள்ளத்தனமான இந்த வேலைதான். உண்ட வீட்டிற்கு இரண்டகம் செய்யும் புத்தியுடைய இவர்களுடைய இந்த சதி திட்டத்தினாலும் உளவு வேலையாலும் தான் இந்த யூதர்களை அழிக்க வேண்டும் என்று ஹிட்லர் அவர்களை கொன்றொழிக்க தொடங்கினான். எனவே இவர்கள் உளவு வேலை பார்த்து பிரிட்டிஷுக்கு செய்த உதவியின் காரணமாக பிரிட்டிஷ் கொடுத்த வாக்கை காப்பாற்றியது. அதனால்தான் பலஸ்தீனத்தின் ஒரு பகுதியை இவர்களுக்கு கொடுத்தது. இதற்கு அங்கு வாழும் முஸ்லிம்களும் அனுமதி கொடுத்தனர். இப்படி ஒரு சதி திட்டத்துடன் பலஸ்தீன பூமியிலே குடியேறிய அந்த யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூமியை ஆக்கிரமிக்க தொடங்கி அந்த மக்களை நாட்டிற்குள்ளேயே அகதிகளாக மாற்றினர். வந்தேறு குடிகளான அந்த யூதர்கள் பூர்வீக மக்களை அந்த நாட்டிற்குள்ளேயே அகதிகளாக்கி அந்த பலஸ்தீன பூமியை கைப்பற்றி இஸ்ரேல் என்று அதற்கு பெயரும் சூட்டி 1948 ஒரு தனி நாட்டை உருவாக்கினார்கள். அதற்கு ஐநா சபையுடைய அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். உலக படத்திலே பலஸ்தீன் என்ற நாடை இல்லாமல் செய்து இஸ்ரேல் என்ற நாடை உருவாக்க வேண்டும் எனும் திட்டத்திலும் இவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள். அன்றிலிருந்து முஸ்லிம்களுக்கும் இந்த யூதர்களுக்கும் இடையில் பலஸ்தீன பூமியிலே போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த யுத்தம்தான் இன்று வரையும் நீடித்து கொண்டிருக்கின்றது. அந்த பலஸ்தீன மக்களை அடக்கி ஒடுக்கி ஆக்கிரமிப்பு செய்து அநியாயத்தையும் அட்டூழியத்தையும் அந்த பூமியிலே இந்த யூதர்கள் இன்று வரையும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்று பல ஆயிரம் டொன்களில் குண்டு மலைகளை அந்த பூமியிலே பொழிந்து அந்த மக்களை இல்லாமல் செய்ய வேண்டும், முழு நாட்டையுமே தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வகுத்து செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுடைய அந்த திட்டத்திலே தோல்வியை கொடுக்கட்டும், முஸ்லிம்களுக்கு இதில் வெற்றியை கொடுக்கட்டும். இதுதான்
பலஸ்தீனத்தில் யூதர்கள் குடியேறிய வரலாறு ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.